என்னுடைய கேரக்டர்ஸ் தான் என்னுடைய சரௌண்டிங். சில பேர் பாத்தீங்கன்னா பைக் மாதிரி, சில பேர் கார் மாதிரி, சில பேர் பஸ், ட்ரெயின், பிளைட் மாதிரி, இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா கப்பல் மாதிரி இருப்பாங்க. ஐயா நீங்க என்னென்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கியா. என்னங்க ஒண்ணும் புரியலையா? சில பேரோட கேரக்டர் ஒருத்தருக்கு மட்டும் தான் பிடிக்கும், மத்த யாருக்குமே அவருடைய கேரக்டரே பிடிக்காது. இவர் தான் அந்த பைக் மாதிரிங்க. அதே போல இன்னொருத்தர் இருப்பாரு, அவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 4 பேர் 3 பேருக்கு தான் அவருடைய கேரக்டர் பிடிக்கும், அவங்க கூட ஜேர்னி போவோம். இவர் கார் மாதிரி நான் சொன்னேன். சில பேருக்கு பாத்தீங்கன்னா 40 பேர், சில பேர் பிளைட் மாதிரி, அந்த கிரௌடு போற அளவுக்கு அவரோட கேரக்டர் அவங்களுக்கு பிடிக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கப்பல் மாதிரி இருப்பாங்க, கேரக்டர் ரொம்ப விசாலமா இருக்கும். தன்னுடைய இழப்புகளை நஷ்டங்களை கூட மத்தவங்க கிட்ட வந்து பிரதிபலிக்க மாட்டாங்க. காரணம் அவங்களுடைய கேரக்டர் அவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி கேரக்டருக்கு இந்த உலகத்துல வந்து ரொம்ப சிறப்பானவங்க. நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு நல்ல மனப்பான்மை கிடையாது. ஒரு மனிதனுக்கு நல்ல கேரக்டரும் கிடையாது. எல்லாரும் நான் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். இதுக்கு சில இழப்புகளும் ஏற்படும், அதையும் நம்ம புரிந்து கொள்ளணும். அந்த மாதிரி கேரக்டர் இருக்கிறவங்க தான் அவங்க எங்க இருந்தாலும் சரி அவங்க கூட இருக்கிறவங்க சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க இறந்தாங்க சொன்னா அந்த இழப்பை யாராலையும் தாங்க முடியாது. சோ அந்த மாதிரி கேரக்டரா ஒவ்வொருத்தரும் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம குறைஞ்சபட்சம் ஆசையாவது படணும். அப்பதான் நம்ம கப்பல் தூக்கிட்டு போன மாதிரி நிறைய பேர் தூக்கிட்டு போக முடியும். கடைசியா நம்மளை தூக்கிட்டு போறதுக்கும் நிறைய பேர் வருவாங்க.